ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த திருச்செந்தூர் முருகனின் பாதத்தை தொட்ட உன் வீட்டில் இனி எல்லா நல்ல விஷயங்களும் விசேஷங்களும் நடக்க தான் போகுது. ஏன்னா என் பாதம் தொட்டு ஆசி பெறுவது அவ்வளவு சுலபம் இல்லை அல்லவா? இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ சீரும் சிறப்பாக செழிப்பாக வாழணுங்கிறதுக்காக என் ஆசீர்வாதத்தை முழுவதுமாக உனக்கு அருளிட்டேன். அப்புறம் என்ன, தைரியமா சந்தோஷமா நீ எல்லா காரியங்களையும் நிறைவாக செஞ்சு நிம்மதியோடு வாழலாம். உன் மனசுல ஏதாவது கவலைகள் வரும்போதும் சோகங்கள் இருந்தாலும் சரி, உனக்கே தெரியாம கண்களில் கண்ணீர் வடிஞ்சு கவலைப்படக்கூடிய வேலையில் வந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கோ, இந்த முருகன் உன் கூட தான் இருக்கேன், இந்த முருகன் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன், இப்போதும் உனக்கு துணையாக இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. உனக்கு துணையாக இந்த முருகன் நானே இருக்கும்போது, இந்த பிரபஞ்சத்தின் காவலனாக அரசனாக நானே இருக்கும்போது உனக்கு வேறென்ன வேணும்? இத்தனை நாள் நடக்காததெல்லாம் தள்ளிவிடு. இனிமே நடக்க போகிறது என்னவா இருக்குன்றத மட்டும் யோசனை செய். நீ ஆசைப்பட்ட அழகான வாழ்க்கையை தான் உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ யார் யாருக்கோ பாவம் பார்த்து எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருந்தாலும் எல்லாருமே உன்னை மறந்தாங்க, பல சமயங்கள்ல அவமானப்படுத்தினாங்க. இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. யாருக்கும் பாவம் பரிதாபம் பார்க்கறதுக்கு முன்பாக அவங்க அதுக்கு தகுதி உள்ளவங்களா? நாம் உதவி செஞ்சா அதுக்கு நன்றியா இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கு உபகாரமாக நமக்கு எதையும் தப்பாக செஞ்சிடக்கூடாதுன்ற உள்ளவங்களை மட்டும், நல்ல எண்ணம் உள்ளவங்களுக்கு மட்டும் நீ பாவமும் பரிதாபமும் பார்த்தால் போதுமேன் செல்வமே. ஒரு தீப ஒளியின் சுடர் போல உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக நான் இருப்பேன். என்கிட்ட இருந்து உன்னை யாராலுமே பிரிக்க முடியாது. எனக்குள் கலந்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கைக்கு ஒளிச்சுடராக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் களைந்து பிரகாசத்தை கொடுத்து அணையாத ஒளியாக நிலைச்ச சந்தோஷத்தோட நீடிச்சு நீண்ட ஆயுள் வாழும்படி உனக்கு துணையாக நான் இருக்கணுன்ற எண்ணத்தோட தான் என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன் என் செல்வமே. எப்பவுமே யார் மேலேயுமே நீ வெறுப்பை காட்டாத. ஏன்னா நீ கோபப்பட்டோ வெறுப்பை காட்டியோ இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல. அதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் அமைதியாக கடந்து போக கற்றுக்கோ. நடப்பது நடக்கட்டும்னு நீ என்ன நம்பி விட்டாலே எல்லாத்தையும் நான் சரியாக செஞ்சிடுவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைதான். நீ எதற்காகவும் கலங்காம, எதை நினைச்சும் கவலைப்படாம உன் கடமைகளை மட்டும் செய்தாலே போதும். இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் மிக சிறப்பாக நடக்கும். நான் உனக்காக உன் வாழ்க்கையில் கொடுத்த எதையுமே குறைவாகவும் மட்டமாகவும் நீ நினைக்க வேண்டாம். உன் மனசுக்கு மருந்தாகவும் உன் எதிர்பார்ப்புகளுக்கு நிறைவேற்றக்கூடிய விதமாகவும் இந்த முருகன் எல்லாத்தையுமே சிறப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு தான் சில நேரங்களில் சிலவற்றின் மதிப்பு உடனே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்வமே. மனிதனுடைய மனசு எப்பவுமே பல நேரங்களில் இல்லாததை நினச்சி ஏங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் ஓ மனசும் நிச்சயமாக மாறும். இந்த பிரபஞ்சத்தில் எது உனக்கு நல்லது, எது உனக்கு சிறப்பாக இருக்கும்னு எல்லாம் நான் அறிவேன். விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்காக தானே இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை அருளினேன். இப்போ உன் வாழ்க்கையில் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் மனசளவில் சோர்ந்து போகாத. நீ நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சிருக்க, புண்ணியங்களும் செஞ்சிருக்க. அதன் காரணமாக தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நிகழ்த்தணும், நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் தான் நானும் முயற்சி எடுக்கிறேன். அந்த முயற்சியின் மூலமாக நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறதான் போகுது. அப்படி நான் செய்ய போகிற மாற்றத்தால் உன் வாழ்க்கையே நல்ல விதமாக மாறும் என உறுதியாக அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இரு. எது எப்படி இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக நான் நிச்சயமாக மாற்றி தருவேன்.
ஏதோ ஒரு சிறு மாற்றத்தை நினைச்சு என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு நினைச்சு வாழ்க்கையை வெறுத்து சோர்ந்து போகாத. கூடிய சீக்கிரம் எல்லாமே நிச்சயமாக சரியாகும். உன்னுடைய முருகன் உன் வீட்டுக்கே வந்து உனக்கானதை எல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிச்சு சிக்கல்களை தீர்த்து வைப்பேன். மனசார என்ன உன் வீட்டுக்கு கூப்பிடுவியா? உனது துயரங்களும் உன்னுடைய வியாதிகளும் உன்னுடைய கடன் சுமைகளும் கஷ்டங்களும் எல்லாமே உன்னை விட்டு விலகதான் போகுது என் செல்வமே. உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குற, கவலைப்படுற? நேற்று வரைக்கும் நடந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் தூக்கி போட்டுடு. இன்று இந்த நொடி முதல் எல்லா கசப்பையும் நீ மறந்து வர்ற அளவுக்கு உனக்கான இனிப்பான நல்ல விஷயங்களை நான் நடத்த தயாராகிட்டேன். இந்த நாள் உன்னுடைய நாள். இந்த நாளை எப்படி மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம், சந்தோஷமா சிரிச்சு வாழலாம்னு மட்டும் சிந்திச்சு அதன்படி மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் எதுக்காகவும் நீ கவலைப்படவே கூடாது என் செல்வமே. என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கு நல்ல வழியை காட்டி உன் கரம் பிடித்து நானே உன்னை வழி நடத்துவேன். இனி நல்ல சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் நலத்தோடும் பலத்தோடும் சந்தோஷமா நிம்மதியா நீ வாழணுங்கிறதுக்காக தான் என்னுடைய இந்த ஆசீர்வாதத்தையே உனக்கு கொடுக்கிறேன். எப்பவுமே உன்னை தவறாக புரிந்து கொள்ளும் மனிதர்களை நினைச்சு நீ மகிழ்ச்சியை இழந்திடாதே என் செல்வமே. நீ கள்ளங்கபடம் இல்லாத நல்ல உள்ளத்தோட எல்லாருக்கும் நன்மைதான் செய்கிற. ஆனால் அவங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி நீ ஏதோ சூழ்ச்சி செய்கிற, சூட்சுமம் செய்கிற, சுயநலத்தோட செய்கிறன்னு அவங்கள போலவே உன்னையும் நினச்சிக்கிட்டு உன் மேலே தப்பாக குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் உன்னை நோற்றி என்ன குறைகள் சொன்னாலும் என்ன பழி போட்டாலும் கூட நீ பாட்டுக்க செய்கிறதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் நீ செஞ்சது நல்லதுதான், நன்மைதான்றத இந்த உலகம் முழுவதுக்குமே நான் உணர்த்த வைக்கிறேன். தேவையில்லாத கவலைகளை நீ சுமக்க வேண்டாம் என் செல்வமே. நான் தான் உன் கூடவே தானே இருக்கேன். நீ என் கோயிலுக்கே வர முடியாத சூழல் விழுந்தாலும் மனசுல இருந்த இடத்துல என்னை நினச்சிக்கிட்டாலே உனக்காக உன்னை தேடி நீ நினச்ச காரியத்தை முடிக்கிறதுக்காக நான் ஓடி தேடி வருவேன். நீ வெளியில என்னை தேடுறதை விட உன் மனசுக்குள்ளதான் நான் எப்பவும் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு நல்ல சிந்தனையோட வாழ பழகு. சின்ன சின்ன நாய்க்குட்டிகளை குறைப்பதை போல சின்ன மனசு கொண்ட மனிதர்கள் செய்யும் சிறுபுத்தித்தனமான செயல்களையும் சிறுபுத்தி கொண்ட அவர்களின் பேச்சுக்களையும் நீ கொஞ்சம் கூட நினச்சி கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. ஆகாயத்தில் முழங்கும் இடியோசை கேட்டாலும் கூட நீ அஞ்ச வேண்டாம். எப்போதுமே துணிவு கொண்ட பிள்ளையாக, தைரியமான பிள்ளையாக நீ எழுந்து நின்று போராடு. மிருக பலத்தால யாரும் எதையும் எழுச்சியோட செஞ்சிட முடியாது. ஆனால் ஆன்மீக பலம் ஒன்று இருந்தாலே நீ வாழ்க்கையவே ஜெயிச்சிடலாம் என் செல்வமே. உண்மையும் நேர்மையும் அன்பும்னு நற்பண்புகளோடு இருக்கக்கூடிய உனக்கு நிச்சயம் நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். சுயநலமில்லாத மனம் கொண்ட நல்ல பிள்ளையான நீ எதற்காகவுமே அஞ்ச வேண்டியதில்லை. நீ கேட்டது எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கறதுக்கான நேரம் வந்துடுச்சு. வறுமை நீங்கி உன் வாழ்க்கையில செல்வம் பெருகும் காலத்தை நீ எட்டி விட்டாய் என் செல்வமே. அடுத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற, அப்புறம் அவங்களும் அதை நமக்கு திருப்பி செய்வாங்கன்னு நீ எதிர்பார்க்குற. ஆனால் நீ என்னதான் எதிர்பார்த்தாலும் பாதி பேர் தான் நீ கொடுத்ததை உனக்கு செய்யணுன்ற எண்ணத்தோடு இருப்பாங்களே தவிர மீதி பேர் உன்னை ஏமாத்த தான் பார்ப்பாங்க. அப்படி அவங்க உன்னை ஏமாற்றும் போது நம்ம இவங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கோம், எவ்வளோ நன்மை செஞ்சோம், எவ்வளோ உதவி செஞ்சோம், இப்படி ஏமாத்துறாங்களே, கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லைன்னு நீ கோபப்படலாமா? நீ நன்மை செய்யாட்டி அவன் ஏமாத்துறது உனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் மனசார அள்ளி அள்ளி கொடுத்து எல்லாம் செஞ்ச பிறகு இப்போ துரோகம் செய்கிறத பார்க்கும்போது உனக்கு கோபம் வருதா? வருந்தாதே. எப்போவுமே 10ல் 4 முத்துக்கள் தான் நல்லா இருக்கும். அதே போல் அந்த 4 நல்ல மனிதர்களை நீ கண்டுபிடிக்கிறதுக்காக 10 பேருடைய துரோகங்களை அனுபவிக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். ஆனால் எப்படியும் உனக்கான நல்லதை செய்யக்கூடிய, நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைப்பேன்.
நீ எப்போதும் எதை நினைச்சும் கலங்காம தைரியமாக இரு. சிரிச்சு பேசி யார் குடும்பத்தையும் கெடுக்க தெரியாம எதுக்கெடுத்தாலும் அன்பையும் பாசத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை பற்றி நான் முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கேன். உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் நல்ல செயல்களுக்கும் சேர்த்து உனக்கான நன்மையை தரணும்னு, உன் வீட்டில் உனக்கு நல்லதை நடத்தணும்னு தான் இப்போது இந்த திருச்செந்தூர் முருகனின் பாதத்தை தொட சொன்னேன். இனி எல்லாம் நன்மைக்கே.